தலைவி புகழை காக்கும் புரட்சி தாயம்மா, எங்கள் புரட்சி தாயம்மா. பொறுமை காத்து பெருமை சேர்க்கும் மறுமை தாயம்மா, எங்கள் அந்த தாயம்மா. கட்சி தொண்ட கடவை காக்கும் தற்போதைய நேரலை புரட்சித்தாய் சின்னம்மாவிற்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு வழங்கி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். தமிழக மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும், திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோல் உரித்து காட்டிடவும், பெண் இனத்தின் பாதுகாப்பை பேணி காத்திடவும் அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டு வருகிறார் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள். தற்போது பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் மக்கள் வழி பயணத்தை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் துவங்கியிருக்கிறார்கள். அதற்குண்டான நேரலை காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் என்று செய்தார் சல்மான். வணக்கம் சல்மான். தற்போது நேரலை காட்சிகளில் நடக்கூடிய நிகழ்வு பற்றி கூடுதல் தகவல்கள் என்ன விரிவாக பதிவிடலாம்? மக்களின் உரிமைகளை காப்பாற்றிடவும், திமுக தலைமையிலான ஆட்சியின் அவலங்களை மக்களுக்கு தோலுரித்தி காட்டிடவும், பெண்ணினத்தின் பாதுகாப்பை பேணி காட்டிடவும் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தென்காசி மாவட்டத்தில் ஏற்கனவே அம்மா வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டார். அதனை தொடர்ச்சியாக திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று முதலாக அம்மா வழியில் மக்கள் பயணத்தை தற்பொழுது தொடங்கி இருக்கிறார். முதலாவதாக ஏற்கனவே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மா வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கிய போது பொன்மன செல்வ புரட்சித் தலைவர் அவர்களுடைய பெருமைகளையும், பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் புனித பயணமாக தொடர்ந்து பயணிக்க உள்ளதாக ஏற்கனவே தெரிவித்ததன் அடிப்படையில் ஒவ்வொரு பகுதிகளிலும், தென்காசி தொகுதியை நாம் நேரடியாகவே பார்த்தோம், ஒவ்வொரு பகுதிகளிலும் அந்த பகுதி மக்களுடைய நேரடியான அந்த பகுதி மக்களுடைய குறைகளை கேட்டறிந்து ஒவ்வொரு மக்களுடைய தேவை, அதே போன்று அம்மா அவர்கள் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள், திமுக அரசினுடைய அவலங்களை தோலுறுத்தி காட்டி ஒவ்வொரு பகுதியாக சென்றடைந்தார். தற்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பாளையங்கோட்டை சட்டமன்றம், அதே போன்று திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் இதுபோன்று அம்மா வழியில் மக்கள் பயணத்தை புரட்சித்தாய் சின்னம்மா தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில், தங்கு விடுதியிலிருந்து தற்பொழுது கனமழையானது பெய்து வரக்கூடிய நிலையிலும் கூட மழையில் நனைந்தவாறு ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களும், பொதுமக்களும், இளைஞர்களும், பெண்களும் கூட வழி நெடுகளும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தங்கு விடுதியில் பூங்கொத்துக்கள் கொடுத்து உற்சாகமாக வரவேற்பு அளித்த புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளித்த தொண்டர்கள் வழிநெடுகளுமே இரண்டு புறங்களிலும் நின்று தொடர்ந்து வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் தமிழகத்தில் அமைக்க போகிறார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அம்மா ஆட்சி நிச்சயமாக உருவாகும். அம்மா செயல்படுத்தப்பட்ட நினைத்த அம்மாவுடைய ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். அது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களால் மட்டுமே நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு பகுதிகளிலும் மழையில் நனைந்தபடி, பெண்கள் கையை அசைத்தபடி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். வருண பகவானே இறங்கி வந்து மழையாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கக்கூடிய அளவிற்காக மழை பெய்து கொண்டே இருந்தாலும் கூட தங்கள் அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்குவதற்காக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மா வழியில் மக்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறார். எனவே அவருக்கு ஆதரவாகவும் அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்க புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் வருகை தருகிறார். அவருக்கு நாங்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிப்போம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பகுதியிலிருந்து உற்சாகமாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வழிநெடுகளும் இந்த திருநெல்வேலி மாநகர் பகுதியில் தங்கு விடுதியிலிருந்து புறப்பட்ட சாலையின் இருபுறங்களிலுமே உற்சாகமாக கையசைத்து அவர்கள் நீங்களே அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். ஒவ்வொரு பகுதிகளிலுமே சாலையோரங்கள் நின்று கொண்டு உற்சாகமாக கையசைத்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை புன்னகையோடு வரவேற்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்த்து வர முடிகிறது. ஒவ்வொரு தொண்டர்களையும் பார்க்கக்கூடிய புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த இரட்டை விரலை காண்பித்து உற்சாகமாக 2026 அம்மாவுடைய ஆட்சியை நிச்சயமாக அமைப்போம், அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் மீண்டும் சென்றடையும் என்ற அந்த நம்பிக்கையை தந்து ஒவ்வொரு தொண்டர்களையும் உற்சாகம் ஊட்டி வரக்கூடிய காட்சிகளை நாம் நேரடியாகவே பார்த்து கொண்டிருக்கிறோம். சல்மான், அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வருகையை நெல்லை மாவட்டமே மிக அழகாக பெரிதாக கொண்டாடி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்க்குறோம். குறிப்பாக நெல்லை மாவட்ட மக்களுடைய வரவேற்பு மட்டும் இல்லாமல் அந்த வருண பகவானே புரட்சித்தாய் சின்னம்மாவை அவர்களை வரவேற்று போடுற காட்சியை நாம் நேரலையில் பார்த்தோம். குறிப்பாக புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய வருகையை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொண்டர்கள் கொண்டாட வரக்கூடிய இந்த வேளையில் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய எழுச்சி உரை கேட்பதற்காகவும் பல்வேறு பகுதிகளில் மக்கள் தொண்டர்கள் காத்திருப்பார்கள். அவர்கள் பற்றின கூடுதல் தரவுகள்.
நிச்சயமாகவே ஒவ்வொரு பகுதிகளிலுமே அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தொடங்கியுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஏற்கனவே மக்களை சந்திக்கக்கூடிய பகுதியாக செல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளிலுமே குறிப்பாக வஉசி மணிமண்டபம், காட்சி மண்டபம், அதே போன்று சுத்தமல்லி விளக்கு, கல்லூர், ராமையன்பட்டி, மண்ணூர், வெங்கடாச்சலபுரம், கங்கை கொண்டான், தாளையூத்து, கரையிருப்பு உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தங்களை சந்திக்க வருகிறார், அம்மாவுடைய ஆட்சியை உருவாக்க வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் அந்த மலையிலும் கூட பார்த்திருக்கக்கூடியதாக தொடர்ந்து நாம் பார்த்திருக்கோம். ஒவ்வொரு பகுதிகளுக்கும் செல்லும் பொழுதே திருநெல்வேலி மாநகரில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் நேற்று வருகை தந்த நாள் முதலாகவே ஒரு திருவிழா போல கொண்டாடுவதற்காக இந்த மக்கள் தயாராக இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏனென்றால் அம்மாவுடைய ஆட்சியை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தான் 2026ஆம் ஆண்டு உருவாக்குவார். நிச்சயமாக தற்பொழுதைய திமுக ஆட்சியினுடைய அவலங்கள் துடைத்தெறியப்பட வேண்டும் என்ற ஒரு ஒற்றை நம்பிக்கையோடு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை வரவேற்பு அளிக்க வேண்டும், அவர்களுக்காக தங்களால் முயன்ற நம்பிக்கையை முழுவதுமாக அளிக்க வேண்டும் என ஒவ்வொரு தொண்டர்களும் வழிநெடுகளும் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் ஏற்கனவே நாம் தென்காசி மாவட்டத்தில் சென்ற பொழுது ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு வீடுகளும் ஏழை எளிய தொண்டருடைய வீடுகளுக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய வாழ்வாதாரம் குறித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்தார். அப்படியாக ஒவ்வொரு தொண்டர்களும் ஒவ்வொரு பொதுமக்களுடைய நலன் கருதி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இந்த அம்மாவளியில் மக்கள் பயணத்தை தொடங்கி இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு பொதுமக்களும் திருநெல்வேலி மாநகரமே திரண்டு நின்று வழிநெடுகிலும் வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறது. ஒரு மழை பெய்தாலே ஆங்காங்கே ஒதுங்கி நிற்பார்கள், தலைவர் வந்தாலே கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற அடிப்படை முழுவதுமாக மாறி நின்று இரண்டு புறங்களிலும் அஇஅதிமுக பொதுச்செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா எங்களுக்கான தலைவர், மக்களுக்கான தலைவராக வந்து கொண்டிருக்கிறார், அவர் நாங்கள் எந்த மழை பெய்தாலும் நனைந்தபடியும் உற்சாகமாக அவருக்கு வரவேற்பு அளிப்போம் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தான் ஒவ்வொரு பகுதியிலும் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. தற்போது அந்த திருநெல்வேலி மாநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சிலைக்கு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இன்னும் சற்று நிமிடத்தில் அவர் மாலை அணிவித்து பூத்தூவி வரவேற்பதற்காக தற்போது அந்த பகுதியை கடந்து செல்கிறார். ஒவ்வொரு பகுதிகளிலுமே இதே போன்றுதான் ஒவ்வொரு மழை அடைமழை பெய்து வந்தாலும் கூட ஒவ்வொரு பகுதிகளிலுமே ஏராளமான தொண்டர்களும் இளைஞர்களும் மழையில் நனைந்தபடி முழுவதுமாக நினைந்தபடி அவர்களை உற்சாகமாக வரவேற்க அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளை தொடர்ந்து நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். முழுவதுமாக பார்க்கலாம். ஒவ்வொரு தொண்டர்களும் சரி, பொதுமக்களும், பெண்களும் கூட மழையில் நனைந்தபடி உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். வழி நெடுகிலும் சாலை நெடுகிலுமே மழை நீர் நின்றாலும் தொடர்ந்து கனமழை பெய்து வந்தாலும் கூட அந்த மலையிலும் நனைந்தபடி புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு எங்களுடைய முழு ஆதரவையும் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய நம்பிக்கையும் அளிப்போம் என்ற அடிப்படையில் இரண்டு புறங்களிலும் நின்றபடி வரவேற்க அளிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. சூர்யா, அம்மாவின் வழியில் மக்கள் பயணம் மேற்கொண்டிருக்கும் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது பயணத்தை துவங்கியிருக்கிறார். இது பற்றி நேரலை தகவலோடு இன்னும் பல தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள். சல்மான், தொடர்பிலே இருங்க.